Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு மேங்கோ லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணி அழகான ஒரு தோரணம் எப்படி ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அந்த தோரணத்தில் வந்து நான் வந்து மேரிகோல்டு ஃப்ளவரும் யூஸ் பண்ண போகிறேன், ஆரஞ்சும் எல்லோவும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட மாவிலைகள் வந்து எடுத்துகிட்டு அதோட தண்டு வந்து இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி அந்த லீஃப் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவு லீஃப் வந்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த தண்டை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி இலை மட்டும் எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஷீட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த பேக் பண்ணியெல்லாம் தருவாங்கள்ல மிக்ஸி கிரைண்டர்லாம், அந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் திக்கான அட்டையாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீஃபை வச்சுட்டு ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு வந்து வரணும் அப்படின்ட்டு கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து மேல் பக்கம் வந்து இலை வந்து கரெக்டாக இல்லாட்டாலும் கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஹைட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் அந்த லென்த் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து தோரணம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லீஃபை வச்சுட்டு நம்ம வந்து பின் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து தோரணம் வந்து ரொம்பவே ஸ்பீடாக நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னாலும் எதுக்குனாலும் நம்ம வந்து டக்குன்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மேங்கோ லீவ்ஸ் மட்டும் கரெக்டாக ஒரே அளவு லென்த்து வந்து கரெக்டாக இருக்கணும். பெரிய லீஃபாக இருந்தாலும் சின்ன லீஃபாக இருந்தாலும் ஒரே அளவு லென்த்தில் வர மாதிரி கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த தோரணம் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி தேவைப்படுற அளவு லென்த்துக்கு, அதாவது அந்த அட்டை வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டு வாசலில் வந்து எவ்வளோ நீளத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பூவை வந்து இதில் வந்து கோர்த்தெடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து மேரிகோல்டு ஃப்ளவர் ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட பின்பக்கம் வந்து தண்டு வந்து லெந்தியாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு அதில் வந்து கோர்க்க போகிறோம். கோர்க்கிறதுக்கு வந்து நீடிலில் வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். சிங்கிள் த்ரெட்டாக தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சிங்கிளாக எண்டில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் அந்த திக்கான அட்டையோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக நீடில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பூவில் வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. சைடில் வந்து கோர்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். அந்த நீடில் இந்த மாதிரி கோர்த்து பின்பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கோர்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லோ கலர் மேரிகோல்டு ஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துக்கணும். அடுத்து எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. அதுலேயும் பின்பக்கம் தண்டு நீளமாக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். நீடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் நீடிலாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த திக்கான அட்டையில் வந்து கோர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சின்ன நீடில் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் நீடிலாக எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கோர்த்துடலாம். அது மாதிரி த்ரெட்டும் வந்து நல்ல லென்த்தியாக கொஞ்சம் லென்த்தியாக தான் எடுத்துருப்போம். அது வந்து சிக்கு பிடிச்சிடாமல் கரெக்டாக நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கணும். சிங்கிள் த்ரெட்டாக போட்டால் போதும். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நம்மளோட மாவிலைகள் வந்து ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிட்டோம். அதனால நமக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து அப்படியே இருக்கும், எந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு இருக்கும். பூவை மட்டும் நம்ம வந்து அதுக்கு மேல் பக்கமாக வச்சு கோர்த்துட்டே வந்துடலாம். நம்ம வந்து பூ வச்சு கோர்க்கும் போதும் த்ரெட் வந்து அந்த மாவிலைகளுக்கு உள்பக்கமாகவும் நம்ம வந்து கோர்த்தெடுப்போம். அதனால் நமக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நகரவே செய்யாது, நீட்டாக அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கலர் மாற்றி மாற்றி ஃபுல்லாகவே கோர்த்து எடுக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு தோரணம்.
ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்னாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் தோரணம் ரெடி பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம் பூஜா டைம்லலாம் நமக்கு வந்து வீட்டில் வந்து தோரணம் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பூ வந்து நான் வந்து மேரிகோல்டு ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து செவந்தி பூ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரோஜா பூ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் இடம் கோர்த்துட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே கோர்த்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கோர்த்து முடிச்சாச்சு. நம்ம வந்து பின்பக்கம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பின்பக்கம் வந்து நம்ம வந்து கோர்த்துருப்போம்ல, த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக நம்ம நாட்டும் போட்டுடலாம். பின்பக்கம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மாவிலை தோரணம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் வந்து கட்டக்கூடிய ஒரு தோரணம். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வாசலில் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.